கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மொடச்சூர் தான்தோன்றியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கையில் குழந்தையுடனும் அக்னிசட்டி ஏந்தியும் தீமிதித்து வேண்டுதல் நிறைவேற்றினர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மொடச்சூரில் பல நூறு ஆண்டுகள் பழமையான தான்தோன்றியம்மன் கோயில் உள்ளது. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் கோயில் குண்டம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். கடந்த 13ஆம் தேதி கோயில் குண்டம் மற்றும் தேர் திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி சந்தனக்காப்பு அலங்காரமும் 27ஆம் தேதி மாவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நேற்று இரவு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கியிருந்த 10 டன் விறகுகளை கொண்டு குண்டம் திறப்பு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து விடிய விடிய விறகுகள் எரிக்கப்பட்டு குண்டம் தயார் செய்யப்பட்டது. அதன் பின்னர் குண்டம் சுற்றிலும் 1 டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி அதிகாலை அம்மை அழைத்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. அதிகாலை கோயில் பூசாரிகள் அம்மை அழைத்தல் நிகழ்ச்சியை தொடர்ந்து கோயிலில் நந்தா தீபம் ஏற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோயில் தலைமை பூசாரி ராஜகோபால் குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்தார். தொடர்ந்து தலைமை ராஜகோபால் முதலில் குண்டம் இறங்கியதைத் தொடர்ந்து வரிசையாக கோயில் பூசாரிகளும் அதைத் தொடர்ந்து 14 நாட்களாக காப்பு கட்டி விரதம் இருந்த ஆண் பெண் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கையில் குழந்தையுடன் அக்னிசட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். குண்டம் திருவிழாவில் ஏராளமான சிறுவர்களும் சிறுமிகளும் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்போது சுற்றியிருந்த பக்தர்கள் அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர்.